இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது யுலான்சி CA25 கேமரா கூலிங் ஃபேன். லைட் வெயிட், போர்ட்டபிள் அண்ட் பேட்டரி ஆப்ரேட்டட் கூலிங் ஃபேன், எஸ்பெஷலி ஃபார் சோனி கேமராஸ். சோனி கேமராக்கு நிறைய இந்த ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோனி கேமராக்கு மட்டும் இல்லை, ஆக்டிவ் கூலிங் இல்லாத நிறைய கேமராக்கு இந்த 4K 30p 4K 60pயில் வீடியோ எடுக்கும்போது நிறைய இந்த ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை வந்து கேமரா சுவிட்ச் ஆஃப் ஆகிற கண்டிஷன்லாம் இருக்குது. அதுவும் நிறைய இந்த ட்ராபிக்கல் மாதிரி நம்மளை மாதிரி வெயில் காலத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை வரும். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு மாதிரி, அதெல்லாம் குறைக்கிறதுக்காக ஒரு சின்ன பேட்டரி ஆப்ரேட்டட் கூலிங் ஃபேனை பின்னாடி கேமராக்கு பின்னாடி ஃபிட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா தான் இந்த யுலான்சி கூலிங் ஃபேன். இது CA25 ஸ்ப்ரிங் ஆப்ரேட்டட் சிஸ்டம். 2 ஸ்பீட் கண்ட்ரோலோட கம்ப்ளீட்லி அலுமினியம் அலாயில் தயாரிக்கப்பட்ட ஒரு காம்பேக்டான சின்ன ஒரு கூலிங் ஆக்டிவ் கூலிங் சிஸ்டம். ஸோ உங்கள் கேமராவில் முன்னாடியே ஒரு கூலிங் சிஸ்டம் இல்லை. சில லூமிக்ஸ் கேமராஸ் மாதிரி சில கேமராஸில் பார்த்தீங்கன்னா பில்டின், இப்போ FX3லாம் பார்த்தீங்கன்னா பில்டின் கூலிங் சிஸ்டம் வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாத விஷயங்கள் இருக்கும்போது உங்கள் கேமராவுக்கு ஒரு கூலிங் சிஸ்டம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் கூலிங் சிஸ்டத்தை நீங்கள் வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒரு குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டுங்கிற ஒரு பேட்ச், தென் உங்களுக்கு உங்களோட ஃபேனை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு மெனு, யூசர் மேனுவல், தென் USB Type-C போர்ட் கேபிள்னு கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட 1 மீட்டர் லென்த்துக்குள்ளே ஒரு கேபிள், சும்மா சின்னதாக ஒரு கேபிள்லாம் கொடுக்கல. நீங்கள் ஒரு ட்ரைபாடில் வச்சுருக்கீங்கன்னா டேரெக்டாக இந்த ஃபேனை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமராவில் உங்களுக்கு ரியல் டைம் மானிட்டர், டெம்பரேச்சர் மானிட்டருக்குள்ளே சென்சார் இருக்குது, பேக் சைடு இருக்குது. இந்த சென்சாரை வச்சு உங்கள் கேமராவோ சுற்றி இருக்கிற அந்த ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், ஆல்மோஸ்ட் உங்கள் கேமரா பாடி, ஏன்னா இது பின்னாடி இருக்கிறதுனால உங்கள் கேமரா பாடியில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறத ரியல் டைமாக சென்ஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே ஒரு தெர்மோமீட்டர் மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனில், OLED ஸ்க்ரீனில் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு உங்களோட கரண்ட் டெம்பரேச்சர், உங்கள் கேமராவோட கரண்ட் டெம்பரேச்சர் என்னங்கிறத நீங்கள் கணிக்கலாம். ஸோ அப் டு 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த கேமராவால் ஒர்க் பண்ண முடியும். ஃப்ரம் 23 டிகிரி செல்சியஸ் டு 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த கேமராவோட ரியல் டைம் மானிட்டர் வந்து காமிக்கும். ஸோ இன்பில்ட் பேட்டரி வந்து சாதா பேட்டரி கிடையாது, ஆல்மோஸ்ட் 200 mAh உள்ள பேட்டரி. நீங்கள் இதில் இருக்கிற 2 ஸ்பீட் கண்ட்ரோல் நம்ம சொன்னோம். இந்த ஃபேனை வந்து 2 டைப்பான ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ 1 and 2. லெவல் 1 வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 85 மினிட்ஸ் வந்து இந்த பேட்டரி ரன் ஆகும். லெவல் 2ல் வந்து ஆல்மோஸ்ட் 70 மினிட்ஸ் வந்து பேட்டரி ரன் ஆகும்னு சொல்லிட்டு யுலான்சி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்னோம், இது ஒரு ஸ்ப்ரிங் ஆப்ரேட்டட் கூலிங் ஃபேனை. இது எப்படி ஃபிட் பண்ணுறது? ஈஸியாக ஃபிட் பண்ணலாங்க. நீங்கள் உங்கள் கேமரா வந்து ஒரு ஃப்ளிப்அவுட் ஸ்க்ரீனாக இருந்துச்சுன்னா பிரிட்டி மச் எல்லா கேமராலையும், ஃப்ளிப்அவுட் ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லா கேமராலையும் இது வந்து ஃபிட் பண்ணலாம். ஸோ ஈஸியாக உங்களோட ஸ்ப்ரிங் லோடர் சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு உள்ளே வச்சு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி உள்ளே இன்செர்ட் பண்ணிங்கன்னா இது வந்து லாக் ஆகிரும். ஜஸ்ட் இதில் பின்னாடி பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளிப்பான் ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாடியில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது என்னென்னா, சில கேமராஸில், சில முக்கியமான ஆல்மோஸ்ட் எல்லா சோனி கேமராஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜில் ஒரு சின்னது உள்ள ஒரு லேட்ச் வச்சுருப்பாங்க. அந்த லேட்ச்சில் போய் லாக் ஆகிறதுக்காக இந்த ஸ்ப்ரிங்குக்கு ஆப்போசிட் சைடில் இந்த சின்ன இது வச்சுருக்காங்க. ஸோ இது கரெக்டாக போய் அந்த லேட்ச்சில் லாக் ஆயிரும், கீழே விழுவாது. நீங்கள் எவ்வளோ ஆட்டினாலும், இது வரைக்கும் நாங்கள் வச்சு ரொம்ப நேரம் ஒரு 5 நிமிஷம்லாம் ஆட்டி பார்த்துருக்கோம், கேமராலேருந்து விழுவலை. ஸோ அந்த லெவலுக்கு யாரும் ஆட்ட போகிறது இல்லைன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் அந்த லெவலுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அந்த லெவலுக்கு விழுவலை. இப்போ வந்து சோனி கேமராஸ் கையில் இல்லை. ஸோ லூமிக்ஸ் கேமராவில் இருக்கிற அந்த ஆக்டிவ் கூலிங் சிஸ்டத்தை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃபேனை வச்சு நாங்கள் 4K வீடியோ வந்து செக் பண்ணி ரன் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சர், கேமரா வந்து ஸ்டேபிளான டெம்பரேச்சர்லாம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதில் இருக்கிற அந்த ஃபேன் ஆஃப் பண்ணவே கொதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பாடி வந்து ஹீட் ஆகிறது நல்லா தெரியும். சுவிட்ச் ஆஃப் ஆகாது லூமிக்ஸ் கேமராஸு அவ்வளோ சீக்கிரத்தில். இருந்தாலுமே அந்த பாடியோட ஹீட்டு வந்து குறைக்கிறது இந்த ஃபேனை வச்சுருக்கும் போது இன்னுமே கண்ட்ரோலாக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த லெவலுக்கு இதோட பாடியோட அந்த சக்ஷன் சைடு எந்த லெவலுக்கு வந்து காற்றை உள்ளே இழுத்து தான் வெளியில் தள்ளுது. ஸோ அந்த மாதிரி காற்று உள் பக்கமாக வந்து அந்த ஃபேன் வழியாக வெளியில் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கூலிங், அது ஒரு ஆக்டிவ் கூலிங்காக செயல்பட ஆரம்பிச்சிடும். அந்த ஹீட் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், ஹீட் வந்து டிசிபேட் ஆகும், அந்த கேமரா பாடியிலேருந்து டிசிபேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ யுலான்சி கம்பெனி வந்து அவங்களோட வெப்சைட்டில் சோனியோட ZV-E1, ZV-E10, ZV-1, தென் FX30, தென் A7R5, A7 Mark IV இந்த கேமராக்கெல்லாம் ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதான் முன்னாடியே சொல்லிட்டோம்ல, இந்த ஃப்ளிப்அவுட் ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லா கேமராக்கும் அது வந்து ஃபிட் ஆகும். இப்போ வந்து Canon R7, R10, R8, R5, R6 Mark II இந்த மாதிரி கேமராக்கும் ஃபிட் ஆகும். தென் Nikon Z30,
தென் ஃபியூஜிஃபிலிமோட XT அந்த சீரீஸில் உள்ள எல்லா கேமராஸ்க்கும் இது ஃபிட் ஆகும். இன்னும் ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு பழைய கேமரா இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சைடில் வந்து ஸ்க்ரீன் வர மாதிரி இருக்கிறதுல வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டம், தூக்கி மேலே நடுவில்லாம் வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃப்ளிப்போர்ட் ஸ்க்ரீன் இல்லாத கேமராஸில் ஃபிட் பண்ணுறது ரொம்ப சிரமம். சில பேர் சொல்கிறாங்க, இதே நாங்கள் கேமராவில் ஒரு ஃபேனை ஃபிட் பண்ணால் கண்டிப்பாக வீடியோவில் ரெக்கார்ட் ஆகுமே, அந்த நாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அது எந்த லெவலுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து ஃபேன் வந்து ஆஃபில் இருக்குது. இந்த ஃபேனை வந்து லெவல் 1 வைக்கிறேன். இப்போ அந்த லெவல் 1 ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு மைக்குக்கு முன்னாடி வைக்கிறேன். எந்த லெவலுக்கு நாய்ஸ் வருதுங்கிறத பாருங்கள். நான் பேசலை. இப்போ லெவல் 2 மாற்றுறேன். ஓகே, இப்போ நாய்ஸ் வந்துருச்சா வரலையாங்கிறத நீங்கள் தான் கணிக்கணும். ஹெட்ஃபோனில் போட்டு கேட்டால் மேபி தெரியும் நாய்ஸ் வந்துச்சா என்னங்கிறது. இப்போ லெவல் 2 ரன் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் நான் மைக்கிலேருந்து நான் இவ்வளோ தூரம் தள்ளி வச்சுருக்கிறேன், ஒரு இது வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு எந்த லெவலுக்கு ரெக்கார்ட் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்த்து கேட்டு தெரிஞ்சுங்க. மைக்கை விட்டு தூரமாகவோ இல்லை கேமரா விட்டு தூரமாகவோ இருக்கும்போது உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிறது கேமராவோட பேக் சைடில் தான் மேக்ஸிமம் இருக்க போகுது. ஸோ அதோட எல்லா கேமராலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் தான் மைக்கை கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரெக்கார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கம்மி தான். மோஸ்ட்லி எல்லா கான்டென்ட் க்ரியேட்டர்ஸும் எல்லாமே வந்து ஆடியோ வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ கேமரா எப்படி இருந்தாலும் அவங்கள விட்டு அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஃபீட் வந்து தள்ளி தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்ப்ரிங் லோடர்னு சொன்னோம். இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷன் 1 இதே யுலான்சிலேருந்து வெர்ஷன் 1 இதே கூலிங் ஃபேன் சிஸ்டம் வந்துச்சு. அது சக்ஷன் கப்போடு வந்துச்சு. அதை நீங்கள் ஒரு இன்சுலேட்டட் மெட்டீரியல் வந்து உங்கள் கேமராவோட பேக் சைடு ஒட்டிட்டு இதில் இருக்கிற சக்ஷன் கப்பை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது கேமரா ஒட்டி கீழே விழுந்துருதுங்க. அது சரியாக வந்து கூலிங்கை கொடுக்குறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்குற ஸ்டிக்கரை நாங்கள் ஒட்டுறதுனால எங்கள் கேமரா வந்து இன்னும் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து சரியாக வரலங்கிறத யுலான்சி முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த செக்ஷன் கப்பெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்ட தேவையில்ல, நாங்கள் ஸ்ப்ரிங் லோடரில் கொடுக்குறோம். அது எந்த கேமராலையும் இந்த ஸ்ப்ரிங் டென்ஷனில் பிடிச்சிட்டு அப்படியே நிற்கும். ஸோ பின்னாடி எதுவும் ஒட்ட தேவையில்ல, உங்களுக்கு அழகான ஒரு ஆக்டிவ் கூலிங் சிஸ்டத்தை ஃபிட் பண்ணலாம் உங்கள் கேமராவில் அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு மாடலில் அழகாக சத்தம் இல்லாமல் அவங்க ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யுலான்சி CA25 கேமரா கூலிங் ஃபேன், ஆக்டிவ் கூலிங் ஃபேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தர்மபுரி ஸ்ரீ கணபதி ஃபோட்டோ ஹவுஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸ்ரீ கணபதி ஃபோட்டோ ஹவுஸ். தேங்க்யூ ஃபார் ஸ்பான்சரிங் திஸ் வீடியோ. ஸோ நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிற நிறைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்க, நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த ப்ராடக்ட் வேணும்னா கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மிரர் மீ ஸ்டுடியோ. வி கிரியேட் a bond with you. Bye bye.